திருஞான சம்பந்தரை பற்றி அப்படி தான். ஆழிவிடம் உண்டவரை அமைதிரு பாலமுத உண்ட போதே ஏழி செய்வன் தமிழ் மாலை இவன் எம்மா என காட்டு இயம்பவல்ல காடி வரும் பெருந்தகை. அதெல்லாம் திருவார்த்தை. அடியார்கள் கூடும்போது 2 சொல்வார் தெய்வ சேக்கிழார், இது நீங்கரிய திருத்தொண்டும்பார். 2 தான் செய்யணும் அடியார். 1 திருப்பதிகத்தை பாடணும். வெறும் நான் பாடினா போகாது, பொருளையும் சிந்திக்கணும். திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுறுதல். அந்த திறம் போற்றினா தான் மகிழ்ச்சி வரும். நமக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். பாடிட்டு என்ன பாடியிருக்காங்கன்னு கொஞ்சமாவது சிந்திக்கணும். சிந்தனைக்கு எட்டி அளவாவது சிந்திக்கணும். சிந்தித்தோம்னா நிறைய பாடுறதை விட சில பதிகங்களை எடுத்துக்கிட்டு அதை பற்றி திரும்ப திரும்ப படித்து ஓதி ஓதி அதனுடைய மெய்ப்பாட்டை அறிவது தான் நல்லது. நிறைய பாடினேன், 100 பதிகம் பாடினேன்றதை விட 2 பதிகம் 3 பதிகம் பாடினேன். ஒவ்வொரு பதிகத்தையும் 3 தடவை 5 தடவை படித்தேன். எனக்கு ஏதோ சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ தான் ஐயப்பாடு வரும். இந்த ஐயப்பாடு ஞானத்துக்கு வாசல். சந்தேகம் வந்துடுதுன்னா நீங்கள் ஞானத்தை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். நான் 10 பதிகம் படித்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, ஐயமே வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் கலக்காமல் படிச்சிருக்கோன்னு அர்த்தம். மனமே கலக்கலை. அதனால தான் நம்ம நிலையில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். நம்ம முன்னேறணும். நேற்று வரைக்கும் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி ஞானசம்பந்தரை கும்பிட்டோம். நாளைக்கு திருஞான சம்பந்தரை தனக்கு நடுப்புற வச்சுருக்கிற 63 கும்பிட ஆரம்பித்தோம். ஏன் அந்த வழிபாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறோம். அது படித்தா தானே தெரியும்.